அபியங்கம்ங்கிற எண்ணெயை தடவி ஒரு அரை மணி நேரம் விட்டு தூங்கும்போது நல்லா எண்ணெயை தடவிட்டு காலில் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு பாருங்கள், தூக்கம் வரும். பதப்படுத்தப்பட்ட உணவுக்காரங்க தான் முதல்ல போய் நின்று ஸ்பான்சர் பண்ணுவானுங்க. எடுத்தோன்னே போய் ஆன்டிபயோட்டிக் போட்டு அதை அடிடான்னு சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய இம்யூன் சிஸ்டமே வெளியே வராது. நான் டாக்டர் ஆர்சி சதீஷ்குமார், ஆயுர்வேத மருத்துவர், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம். அபியங்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அபியங்கம் ஆச்சரியத் நித்தியம்னு ஒரு சான்ஸ்கிரிட்டில் ஒன்று சொல்லுவாங்க. அதை டெய்லியும் பண்ணுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வயதானவர்கள். ஏன்னா வயதானவர்களுக்கு தான் அந்த வாத நோய்கள் அதிகமாக வரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா முட்டி வலி வருது, முதுகு வலி வருது, ஸ்கின்னில் ப்ராப்ளம் வருது, ஸ்கின் டெக்ஸ்சர் மாறுது, ஸ்கின்னில் ரிங்கிள்ஸ் வருது. இந்த மாதிரி காரணங்களில் முதியோர்களுக்கு அதிகம். அபியங்கம் பிறந்த குழந்தையிலிருந்து வயசானவர்கள் எல்லோரும் யூஸ் பண்ணணும். நம்ம குழந்தைய எண்ணெய் தடவி வெயிலில் வைக்கிற காலம் தானே அதுதான் நத்திங் பட் அதுதான் அபியங்கம். அபியங்கம்ங்கிற எண்ணெயை தடவி ஒரு அரை மணி நேரம் விட்டு முன்னாடிலாம் ஒரு அவையார் சொன்னாருன்னு சொல்லிட்டு தப்பான இதை வழிகாட்டணும். சனி நீர் ஆடுன்பாங்க. சனி நீர் ஆடுங்கிறது எண்ணெய் தடவி சனிக்கிழமை மட்டும் எண்ணெய் தடவி குளிக்கணுங்கிற கான்செப்ட் கிடையாது. சனி நீர் ஆடுங்கிறது சனித்த நீரை ஆடு, அதாவது ஓடிக்கிட்டு இருக்கிற நீரை தான் நம்ம குளிக்கணும்னு சொன்னது தான் சனி நீர் ஆடு. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சனிக்கிழமையான எண்ணெய் தேய்ச்சி குளித்தா போதும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதுதான் இப்படி தான் ஒவ்வொரு பழமொழியும் மாற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் மெயின் இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணமே. ஆனால் இந்த அபியங்கத்தை பற்றி சொல்லும் போது பார்த்திங்கன்னா பாதாபியங்கன்பாங்க. அதாவது தூக்கம் வரலையா, தூங்கும்போது நல்லா எண்ணெயை தடவிட்டு காலில் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு பாருங்கள், தூக்கம் வரும். அதே மாதிரி உடம்பு வலி இருக்கா, அபியங்கம் பண்ணுங்க. எங்கேயாச்சும் இப்போ நம்ம நிறையா சொல்கிறோம் ஸ்பாண்டலோசிஸ், யாரை கேட்டாலும் ஸ்பாண்டலோ 10வது படிக்கிற பையனா நான் குனிஞ்சு படிக்கிறதுனால எனக்கு கழுத்து வலி இருக்காது, எனக்கு செர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ். நிறையா நேரம் உக்காந்துட்டு இருக்கிறேன் ஐடி ஃபீல்டில், முதுகு வலி இருக்குது, லம்பார் ஸ்பாண்டலோசிஸ். இந்த மாதிரி குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு, குரூப் ஆஃப் பப்ளிக் என்ன பண்ணணுன்னா இந்த அபியங்கத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாவது 14 நாட்கள் தொடர்ந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவரோட பரிந்துரையின் பேரில் நீங்கள் எடுத்துகிட்டு வர உங்களுக்கு உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம கார் வச்சுருக்கோம், பைக் வச்சுருக்கோம், அது வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் போடுறான்ல, என்ன பண்ணுறாங்க, ஆயில் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு செக்லிஸ்ட் வச்சு எல்லாமே ஏசி கரெக்டாக ஒர்க் ஆகுதா, டயர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க. நம்மளுக்கு யார் சர்வீஸ் பண்ணுறது? அதுதான் அபியங்கம், அதுதான் பஞ்சகர்ம சிகிச்சை. ஆனால் அபியங்கத்தை தான் பஞ்சகர்ம சிகிச்சைன்னு எடுத்துவிட. பஞ்சகர்ம சிகிச்சைங்கிறது வேறு, அபியங்கங்கிறது வேறு. பஞ்சகர்ம சிகிச்சைங்கிற அது வமனம், விரேச்சனம், இந்த பஸ்தி, ரத்த மோஷனம், இந்த மாதிரி வேறு வேறு இதை வர்றது தான் பஞ்சகர்ம சிகிச்சை. அதில் அபியங்கம் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும். அது இக்காலகட்டத்தில் எல்லாமே வாத வியாதி, நம்ம எல்லாருமே சாப்பிட்ற சாப்பாடு முதல் கொண்டு எல்லா மாற்றங்கள் நிறையா இருக்கிறதுனால இந்த மாதிரி சிகிச்சையில் எடுத்து வர உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. உங்கள் செயல்திறனும் அதிகப்படுத்தும். அதுக்காக தான் இந்த அபியங்கம் எடுத்துக்கிறது. அதுதான் முன்னோர்கள் சொன்ன மாதிரி உணவே மருந்து, மருந்தே உணவு. அதை கரெக்டாக எடுத்துக்கினா அதுவே உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம முன்ன குறிப்பிட்டது போல் வாத பித்த கஃபம், சாப்பாடு தான் உங்களுக்கு இந்த வாத பித்த கஃபத்தை அதிகப்படுத்தணுமா குறைக்கணுமான்னு சொன்னோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கஃபத்தை அதிகம் தான் படுத்தும், சளி வரும். சளியும் கஃபமும் ரிலேட்டடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லியும் காரம் சாப்பிட்றீங்க, டெய்லியுமே இந்த சீன உணவுகளான இந்த சைனீஸ் ஃபுட்டு, ஃப்ரைடு ரைஸோ நூடுல்ஸோ காரமாக சாப்பிட்டுட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பித்தத்தை அதிகப்படுத்தும். அதெல்லாம் பித்தம், அது பித்தத்தை அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு பித்த சம்மந்தப்பட்ட நோய்கள்னு பார்த்தீங்கன்னா அல்சர். சின்ன பசங்களுக்கு கூட இப்போ அல்சர் வருது, நெஞ்சல் வருது. ஜிஆர்டி என்கிற சொல்ல போகிறட்டா இந்த மேல் நோக்கி ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க, வர அந்த இது வருது. அதை ஆயுர்வேதத்தில் அம்லப்பித்தன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வியாதிகள் வருது. அது காலப்போக்கத்தில் உங்களுக்கு அதிக இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் போது அது கேன்சராக கூட மாறுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பித்தப்பை எடுத்து தூக்கி போட்டேன்ப்பா அப்படின்னு. அது எல்லாமே இதனால தான். நீங்கள் அது சமன்படுத்தப்பட்ட உணவை சாப்பிட்றதில்ல, எல்லாம் பதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிட்றீங்க. இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுங்கிறதே பழசு. அதை பொண்ணு யாருமே நல்லதுக்கு விளம்பரம் சொல்ல மாட்டானுங்க. யாராச்சும் இளநியை விளம்பரப்படுத்தி பார்த்துருக்கீங்களா? மோரை விளம்பரப்படுத்தி பார்த்துறீங்களா? நொங்கு டிவியில் ஆடு வருதா? பணங்களுக்கு யாராவது ஆடு கொடுக்குறாங்களா?
நல்ல பொருளை யாருமே விளம்பரப்படுத்த மாட்டாங்க. நல்ல பொருளை நம்ம தான் நாடி போகணும். தேவையில்லாத பொருள்களை தான், விற்காத பொருளை தான் விளம்பரப்படுத்துவாங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க. ஒருத்தங்க விளம்பரப்படுத்துகிற சந்தைப்படுத்துதல் அது வேற, விளம்பரப்படுத்துதல் வேற. ஒருத்தங்க விளம்பரப்படுத்துகிறாங்கனாவே 90% தேவையில்லாத பொருளாக தான் இருக்கும். நீங்கள் விளம்பரப்படுத்துகிற உணவை எடுத்துக்கோங்க, உங்கள் மனசுலேயே நினச்சிக்கோங்க. நான் இது நலன் கருதி அதை சொல்ல முடியாத பிராண்ட்ஸை நீங்கள் மனசுலேயே நினச்சிக்கோங்க. எந்த பிராண்ட்ஸை உணவு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க? கிரிக்கெட்டுக்கோ வேறு விளையாட்டுகளுக்கோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க? பதப்படுத்தப்பட்ட உணவுக்காரங்க தான் முதல்ல போய் நின்று ஸ்பான்சர் பண்ணுவாங்க. புதன்கிழமையான ஒரு கறி விளம்பரம் வருது, அதில் போய் க்யூவில் நின்று சாப்பிட்றீங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னு வர சோடியம் சிலிக்கேட் அதிகமாக கலக்கிறான்னு வருது. அந்த சோடியம் சிலிக்கேட் சாப்பிட்டா என்ன உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும்னு தெரியுது. தெரிஞ்சும் போய் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அப்போ நோயை நீங்கள் வரவழைக்கிறீங்க. யூ ஆர் இன்வைட்டிங் தி டிசீஸ். திஸ் இஸ் நாட் கம் டு யூ அன்டில் யூ ஆர் கோயிங் அவே ஃப்ரம் தி நேச்சர். ஆயுர்வேதம் அழகாக சொல்லுவாங்க, 3 அப்ரோச் இருக்குது. ப்ரோ நேச்சர் அப்ரோச், இயற்கை சார்ந்து போயிடுறது. அதாவது ஆயுர்வேத மருத்துவர்கள் எப்பயுமே ஒரு அஃபென்சிவ் அப்ரோச் எடுக்க மாட்டாங்க. எடுத்தோன்னா போய் ஆன்டிபயோட்டிக் போட்டு அதை அடிடான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய இம்யூன் சிஸ்டமே வெளியே வராது. ஹெல்பர் செல்ஸ் வெளியே அது செயல்திறன் அற்று போயிடும். அதனால தான் எப்பயுமே ஆயுர்வேத டாக்டர்ஸ் ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச் எடுப்பாங்க. இம்யூன் என்ஹான்சிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க, அதன் மூலமாக எந்த வியாதியும் வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்னு. 2வது அப்புறம் ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஒரு சளி வருதா, சளியை தடுக்கக்கூடாது. சளி எதனால் வருது, அது ரூட் காஸ், வேரோட அழிக்க முடியுமா அந்த வியாதியை, அதுக்குண்டான ரூட் காஸை பார்த்து நம்ம பண்ணுறது. அதுதான் அதாவது ஒரு அண்டத்தின் தொடர்ச்சி தான் பிண்டன்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இது மைக்ரோகாசம் இஸ் ஃப்ரம் மேக்ரோகாசம். அதாவது அண்டமும் பிண்டமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த சில சித்தர்கள்லாம் சொல்கிறத பார்த்துருக்கீங்க. அது மாதிரி தான் இது. 3வது அப்ரோச் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. பர்சனலைஸ்ட் டயக்னோசிஸ் அண்ட் பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட். இந்த கான்செப்ட் ஆயுர்வேதாவில் மட்டும்தான் இருக்குது. நான் சொன்னல தேஷ்கா பிரகிருதி அப்ரோச், இது ஆயுர்வேதாவில் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உணவு முறை. இந்த உணவு முறையில் 3 விதமான உணவு முறைகள் ஆயுர்வேதாவில் அடிக்கடி சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா சாத்விக் ஃபுட்டு. சாத்விக் ஃபுட்டுன்னா என்ன, கிட்டத்தட்ட ஜெயின்ஸ்லாம் சாப்பிடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. காரம் இல்லாமல் இதெல்லாம் சாத்விக் ஃபுட்டு. அதாவது பதப்படுத்தப்படாத உணவு, அதாவது ஈஸியாக ஜீரணமாகிற உணவு, இதெல்லாம் சாத்விக் ஃபுட்டில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜசிக் ஃபுட். ராஜசனான்னு காரசாரமாக சாப்பிட்றது எல்லாமே நம்மளுக்கு தேவை. சாத்விக் ஃபுட்டு தேவை, ராஜசிக் ஃபுட்டு தேவை. டெய்லியுமே ராஜசிக் ஃபுட் எடுக்கக்கூடாது. ராஜசிக் ஃபுட்டுன்னா புளிப்பு அதிகமாக போடுறது, காரம் அதிகமாக போடுறது, உப்பு அதிகமாக போடுறது, எல்லாமே அதிகமாக போச்சுன்னா எல்லாமே அதிகமாக வரும் உங்களுக்கு வியாதிகள். அடுத்தது தாமசிக் ஃபுட். தாமசிக் ஃபுட்டுன்னா என்ன, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது. சாப்பிட்ட உடனே தூங்கணும்னு போல தோணும்ல, பழசு சாப்பிட்றது, நிறைய நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது. இப்போ நம்மளுக்கு என்ன, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 வாரம் 10 நாள் சமைச்ச உணவும் சாப்பிட்றோம். அது இருக்கவே கூடாது. அதை எடுத்து வேறு அவனில் வச்சு சாப்பிடுவோம். அவனில் வச்சு சாப்பிடும் போது அதோடைய மாலிகுல்ஸே சேஞ்ச் ஆகுங்கிற மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் சொல்லுது. உங்களுக்கு ஒரு உணவோடைய கேரக்டர்ஸே சேஞ்ச் ஆகுது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை பற்றி தான், அதாவது நீங்கள் சாப்பிட்றது தான் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க. அந்த உணவோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும்போது அந்த கேரக்டர் கொண்ட சாப்பாடை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் கேரக்டரும் சேஞ்ச் ஆகும் டெஃபினட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பித்தம் அதிகமாக உணவு, ஒரு காரமான சாப்பாடை டெய்லி சாப்பிட்டோம்னா உங்களுக்கு கோபங்கள் அதிகமாக தான் வரதான் செய்யும். அது மாதிரி தான் இருக்கும். அடிக்கடி ஸ்கின் ப்ராப்ளம் வரதான் செய்யும், வயிறு எரிச்சல் வரதான் செய்யும். தாமசிக் ஃபுட் அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட்ஸ் அதிகமாக, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, இதெல்லாம் சாப்பிடும்போது அடிக்கடி நீங்கள் இதை எடுத்துக்கும் போது காலகட்டத்தில் எல்லாருக்கும் எல்லா உணவும் டேஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது குளோபலைஸ்டு ஃபுட் கல்ச்சர் ஆயிடுச்சு. அப்போ எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. அதை ஃப்ரீக்வெண்ட்டாக ஒன்ஸ் இன் வயல் எடுக்கிறதுல எதுவுமே தப்பு கிடையாது. ஒரு சாப்பாட்டுக்கே நீங்கள் அதை சார்ந்து அடிமையாகக்கூடாது. அப்படி சாப்பிடும் போது தான் உங்களுக்கு நிறையா வியாதிகள் வர ஆரம்பிக்குது.